அரசு வேலைகள் எடுத்துக்கிட்டாலே காசு கொடுத்தா மட்டும்தான் வேலை நடக்கும்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஆனா அதை சரி பண்ற வேலையில தான் அரசாங்கம் இருக்கணுமே தவிர இன்னும் அதை எப்படியெல்லாம் பெருக்கிக்கிட்டே போகலாம் அப்படின்னு யோசிச்சாங்கன்னா தமிழக மக்களுடைய நிலைமை என்னதான் ஆகிறது? நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். இப்ப யோசிச்சு பார்த்தா கூட பிரமிப்பா இருக்கு. 2538 இடங்கள், ஒரு இடத்துக்கும் 25 இருந்து 35 லட்சம் வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்குன்னா எவ்வளவு காசு தான் வாங்கப்பட்டிருக்கும்? முக்கியமா இந்த தேர்வுகள் எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட 1.12 லட்சம் பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க. அப்போ அந்த மக்களுடைய நிலைமை எல்லாம் என்ன? நம்ம கஷ்டப்பட்டு படிச்சிருக்கோம், தேர்வு எழுதியிருக்கோம், ரிசல்ட் வந்துரும்னு கனவோட உட்கார்ந்து இருக்கவங்களுக்கு திமுக அரசு செய்யற ஒரு பெரிய உதவி அப்படின்னா இன்னொருத்தவங்க கிட்ட காசை வாங்கிட்டு இந்த பதவிகள்லாம் கொடுக்கறது தானா அப்படின்றதான் இப்ப மக்களுடைய பெரிய கேள்வியா இருக்கு. ஒரு பக்கம் என்னடானா திறமையான மாணவிக்கு குறைஞ்ச ஊக்கத்தொகை கொடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது பெரிய சர்ச்சையா பேசப்பட்டுச்சு. பின்னாடி இருந்து அந்த மாணவிக்கு தமிழக அரசை பத்தி, முக்கியமா தமிழக அரசு கூட கிடையாது, முதல்வர் ஐயாவை பத்தி பெருமையா பேசு அப்படின்ற மாதிரி சைட்ல இருந்து சொல்லி கொடுக்குற வீடியோவும் வைரல் ஆச்சு. இப்ப என்னடான்னு பார்த்தா அரசு பணியிடங்கள்ல மக்களை இந்த அளவுக்கு ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்னும் எவ்வளவு நாள் தான் மக்கள் ஏமாந்துகிட்டே இருப்பாங்கன்னு நீங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்க திமுக அரசு அப்படிங்கறதுதான் இப்ப எல்லாருடைய கேள்வியாவும் இருக்கு.